இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஹான் குமார் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானான்னு இந்த வருஷம் பிப்ரவரி 7ஆம் தேதி சுப்ரீம் கோர்ட்டால் கொடுக்கப்பட்ட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் கிரிமினல் லாவில் ரொம்ப ஒரு இம்ப்ளிகேஷன்ஸ் உள்ள ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்குது. இது என்னென்னா, ஒருத்தரோட ஜீவாதார உரிமைகள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்டிருக்குன்னு நான் சொன்னேன். அந்த ஜீவாதார உரிமையில் முக்கியமானது ஆர்டிகிள் 22ல் ஒரு அரெஸ்ட் ஆகும்போது ஒரு பர்சன் அவரோட ஜீவாதார உரிமைகள் என்னென்ன அப்படின்றதுல இருக்குது. அதில் ஒரு முக்கியமான உரிமை என்னென்னா, அவர் அரெஸ்ட் ஆகும்போது எந்த காரணத்துக்காக அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிவுபடுத்தணுன்றது ஒரு முக்கியமான ஒரு கடமை போலீஸோடது. அந்த காரணம் தெரிவுபடுத்தாமல் அவங்கள அரெஸ்ட் பண்ணால் அது செல்லுமா செல்லாதான்றது சம்மந்தமாக ஒரு முக்கியமான கேள்விகள் எழுப்பப்பட்ட ஒரு கேஸ் இது. இந்த கேஸ் இத்தனை கான்ஸ்டியூஷன் இத்தனை வருஷம் ஆச்சு. இத்தனை வருஷம் கழித்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரைஸ் ஆகணுன்ற அவசியம் என்ன இருக்குது? இதை பற்றி புதுசாக என்ன ஜூரிஸ்ப்ருடன்ஸ் வர வேண்டியது முன்னாடியே வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் தானேன்னு பார்த்தோன்னா இல்லை. ஏன்னா இது அந்த அரெஸ்டையே விஷியேட் பண்ணுறதா இல்லை அந்த ரிமாண்டை கேன்சல் பண்ணுறதா, அதாவது அந்த அவர் மேலே போடப்பட்ட அதுக்கு மேற்கொண்டு எடுத்த எல்லா நடவடிக்கைகளும் செல்லாது அப்படின்னு கோர்ட்டுக்கு சொல்கிறதுக்கு என்ன அடிப்படை இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த கேஸை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுப்போம். இவர் பாதிக்கப்பட்ட அக்யூஸ்ட் விஹான் குமார்னு ஒருத்தர். அவர் 10/6/2024 அன்றைக்கி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவரோட வெர்ஷன் படி, அவர் பெட்டிஷனில் சொன்னதுபடி காலையில் 10:30 மணிக்கு அவரை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவர் அரெஸ்ட் பண்ணது ஒரு எஃப்ஐஆர் சம்மந்தமாக அரெஸ்ட் பண்ணுறதா தெரிய வருது. அந்த எஃப்ஐஆர் அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரே எஃப்ஐஆர் அதுதான். அது சீட்டிங் செக்ஷன் 420, அதே மாதிரி செக்ஷன் 468, அந்த மாதிரி நிறைய செக்ஷன்ஸ், ஃபோர்ஜரி சம்மந்தப்பட்ட செக்ஷன்ஸு, அந்த மாதிரி செக்ஷன்ஸ்லாம் அவர் மேலே போடப்பட்டிருக்கு. குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, ஒரு எஃப்ஐஆர் இருக்குது. அதனால் அவர் 10/6/2024 அன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்றது அவரோட வெர்ஷன். 11/6/2024 அன்றைக்கி மத்தியானம் 3:30க்கு தான் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணப்படுறாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ கான்ஸ்டியூஷனில் 24 மணி நேரத்துக்குள்ளே மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணுன்றது அவசியம். ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அப்படின்னா 24 மணி நேரத்துக்குள்ளே அவரை மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். இல்லைன்னா அந்த அரெஸ்டே இல்லீகல் ஆகிடுறது. இவர் 3:30க்கு மறுநாள் மத்தியானம் 3:30க்கு தான் ப்ரொடியூஸ் பண்ணப்படுறாரு. மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்ட் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அது ரிமாண்ட் ஆர்டரில் எங்கேயுமே இவர் எப்போ அரெஸ்ட் பண்ணப்பட்டார், அதாவது இவர் சொல்கிறது முந்தின நாள் காலையில் 10:30 மணிக்கு, ஆனால் எப்போ அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டாருன்றத அதில் குறிப்பிடல, அதில் மென்ஷன் பண்ணல. ஸோ இவர் ரிமாண்டை வச்சிடுறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இவருக்கு உடம்பு சரியில்லாமல் போய்டுறது. போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போதே இவர் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படுறாரு. ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்படும் போது ஹாஸ்பிட்டல் பெட்டில் அவரை ஹேண்ட்கஃப் பண்ணப்படுறாரு. அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டோட அவர் கை விலங்கால பூட்டப்படுது. அந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு பெட்டிஷன் ஒன்று போடுறாங்க, ரிட் பெட்டிஷன். இந்த அரெஸ்டே செல்லாது. ஏன்னா இந்த அரெஸ்ட் அவர் 24 மணி நேரத்துக்குள்ளே அவரை மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணல. ரெண்டாவது, அவரை ஹாஸ்பிட்டல்லையோ இதுலேயோ கொடுத்த ட்ரீட்மெண்ட் போலீஸ் கஸ்டடியில் இருக்கும்போது கொடுத்த ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போதே கூட ஹேண்ட்கஃப் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இது சரி கிடையாது, அதனால் அவர் ரிலீஸ் பண்ணணுன்னு ரிட் பெட்டிஷன் டெல்லி ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகப்படுறது. இந்த ரீசன்ஸ்க்காக ரிட் பெட்டிஷன் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த ரிட் பெட்டிஷன் டிஸ்மிஸ் ஆகுது. ஸோ இந்த டிஸ்மிஸலை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் அப்பீல் ஃபைல் பண்ணுறாரு. இவர் சைடில், இந்த விஹான் குமார்ன்றவர் சைடில் சீனியர் அட்வொகேட் கபில் சிபல் ஆர்கியூ பண்ணுறாரு. ஆப்போசிட் சைடில் நிறைய ஆர்குமெண்ட்ஸு, ப்ராசிக்யூஷன் சைட்லேயும் நிறைய ஆர்குமெண்ட்ஸ் வருது. இதில் இந்த 2 ஆர்குமெண்ட்டை தவிர்த்து அவர் வைக்கிற முக்கியமான ஆர்குமெண்ட் சுப்ரீம் கோர்ட் முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இவரோட கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் இவருக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டதா எங்கேயுமே எந்த ரெக்கார்டுமே கிடையாது அப்படின்னு ஒரு ஆர்குமெண்ட் ஒன்று வைக்கிறாரு. எந்த காரணத்துக்காக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்றதை தெரிவிக்காமல் அவரை அரெஸ்ட் பண்ணால் அந்த அரெஸ்டே செல்லாது, அதனால ஏற்படக்கூடிய விளைவுகள் எதுவுமே கூட செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சைடோட வாதமாக இருக்குது. எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறோன்றது தெரியாமல் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறோன்னா அந்த அரெஸ்டே கான்ஸ்டியூஷனலி இன்வாலிட், அரசியல் அமைப்பு சட்டத்துக்கே எதிரானது. ஸோ அந்த அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்குச்சே, அது கீழே வரக்கூடிய எல்லா விளைவுகள், அந்த அரெஸ்டினால் கலெக்ட் பண்ணக்கூடிய எவிடன்சஸ்,
சார்ஜ் ஷீட்டு எந்த விதமான விஷயமா இருந்தாலும் சரி, விட்னஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அந்த விளைவுகள் எல்லாம் செல்லாது, அந்த கேஸை குவாஷ் பண்ண வேண்டியது அப்படின்றது தான் இவர் சைடு வாதம். கவர்மெண்ட் சைடு வாதம் என்னென்னா, நான் வந்து அரெஸ்ட் பண்ண கேஸ் டைரியில் வந்து இவருக்கு மென்ஷன் பண்ணதா வந்து ஒரு நோட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, போலீஸ் டைரி கேஸ் டைரின்றது இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அந்த கேஸோட எல்லா டெவலப்மெண்ட்ஸும் அதில் நோட் பண்ணணுன்றது. அதில் வந்து எப்போ எதுக்காக அரெஸ்ட் பண்ணியிருக்கோன்னு அவருக்கு தெரிவித்ததாக வந்து ஒரு நோட் ஒன்று இருக்குது அப்படின்றது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு ரிமாண்ட் ஆர்டர் கொடுத்துருக்காரு. இதை வந்து அவர் வெரிஃபை பண்ணாமல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்ட் ஆர்டர் கொடுத்துருக்க போகிறது கிடையாது அப்படின்றது இன்னொரு வாதமாக இருக்குது. ஸோ இந்த 2 சைடு வாதத்தையும் பேஸ் பண்ணி சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம். ரிட் பெட்டிஷன் ஃபஸ்ட்டு ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணும்போது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை வந்து அவருக்கு தெரிவுபடுத்தலைன்னு சொல்லி அந்த கிரவுண்ட்ஸ் ரிட் பெட்டிஷன் காப்பியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த மென்ஷன் பண்ண அந்த விஷயத்துக்கு பதிலில், அதாவது பதிலுரையில் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து கொடுத்த கவுண்டர் அஃபிடவிட்டில் எந்த விதமான பதிலும் தெரிவுபடுத்தலை. ஸோ அதை வந்து ஏற்றுக்கிட்டதா அர்த்தம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ, ஒரு பர்செப்ஷன். இன்னொரு செகண்டரி இஷ்யூ, இது டைரி என்ட்ரி, போலீஸ் டைரியில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு என்ட்ரி வந்து அதை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து ஒரு பார்ட்டு, அந்த போலீஸ் டைரியே வந்து இவங்களோட மெயின்டெனன்ஸில் தான் இருக்குன்றதுனால அது போட்டிருக்காங்கன்றது வந்து ஒரு ப்ரூஃப் கிடையாது. 3வது, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்டை எனக்கு தெரிவுபடுத்தலைன்னு ஒரு அக்யூஸ்ட் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, தெரிவுபடுத்திட்டாங்கன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய டியூட்டி வந்து போலீஸ் சைடு தான் இருக்கே தவிர்த்து அக்யூஸ்ட் சைடு வந்து அவங்க தெரிவுபடுத்தலைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ண வேண்டிய பர்டன் ஆஃப் ப்ரூஃப் கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, அவர் எதுக்காக அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிவுபடுத்தலைன்னு ஒரு பெயில் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறாருன்னா, நாங்கள் அதெல்லாம் சொல்லிட்டோம் சார்னு சொல்கிறது தான் போலீஸோட டியூட்டியை தவிர்த்து அவர் எப்படி தெரிவுபடுத்தலைன்னு சொல்ல உங்களுக்கு எதனா ப்ரூஃப் இருக்கான்னு சொல்லி அவர் மேலே அந்த பர்டன் ஆஃப் ப்ரூஃபை ஷிஃப்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு நெகட்டிவ் ஃபேக்டை ப்ரூவ் பண்ண முடியாது, ஒரு விஷயம் நடக்கலைன்னு ப்ரூவ் பண்ண முடியாது, நடந்திருக்குன்னு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இது இன்னொரு விஷயம். ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் கேஸில் அவருக்கு கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் சொல்லாததுன்னு தான் ஏற்கப்படுகிறது. அவர் சொல்லிட்டாங்கன்றது ஏற்புடையதாக ஒரு ரீசனாக எந்த விதமான எவிடன்ஸும் அதுக்கு வந்து கொடுக்கப்படலன்றது ஒரு விஷயம். செகண்ட், அவர் வந்து ஜெயில் ஹாஸ்பிட்டல் பெட்டில் வந்து ஹேண்ட்கஃப் பண்ணினது ரொம்ப பெரிய தப்பு. அது ஹியூமன் ரைட்ஸுக்கு எதிரானது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு எதிரானது. அது வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு ரூல்ஸே கிடையாது, ஒரு ப்ரொசீஜரே கிடையாதுன்றதுனால அதை ஸ்ட்ராங்காக கண்டெம் பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட். அது மட்டும் இல்லாமல் இவரை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ண டைம் வந்து மேஜிஸ்ட்ரேட் அந்த ஆர்டரில் போடலன்றதுனால பெனிஃபிட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து அக்யூஸ்ட் சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவர் சொன்னபடி காலைல 10:30 மணிக்கே இவர் அரெஸ்ட் பண்ணதாக தான் எடுத்துக்க முடியுன்றத சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவரை அரெஸ்ட் பண்ண முறை சரியில்லைன்றதுனால அந்த அரெஸ்டினால ஏற்படுத்திருக்கக்கூடிய எந்த விளைவுகளும் சரி கிடையாதுன்றது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்குது. அதனால அவர் மேலே இருக்கிற எல்லா கிரிமினல் ப்ரொசீடிங்ஸையும் குவாஷ் பண்ணிவிட்டு அவரை வந்து செட் ஃப்ரீ பண்ணியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் இந்த பர்டிகுலர் கேஸில். இது ரொம்ப ஒரு முக்கியமான கேஸ், இந்த வருஷம் வந்து ஒரு முக்கியமான கேஸ்.